இயேசுவை சுமக்கிற தங்கச்சி தம்பி உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. இயேசு அப்படி பாருங்கள் தேவாலயத்துக்கு போனார். தேவாலயத்தில் என்ன செய்தார்? 21வது அதிகாரம் 12 அங்கே அவர் சுத்திகரிக்கிறார். விற்கிறவர்கள் கொள்கிறவர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:12 விற்கிறவர்களையும் கொள்கிறவர்களையும் வெளியே துரத்தினார். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறதே. கவனிங்கள், அப்போ தேவனுடைய ஆலயம், இப்போ நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு வந்தால் முதல்ல அவன்கிட்ட நடக்கிறது என்னது சொல்லுங்க? சுத்திகரிப்பு. வாயை திறந்து சொல்லுங்க, என்னது? சுத்திகரிப்பு. சொல்லுங்களேன், சுத்திகரிப்பு. அல்லேலூயா. ஜீசஸ் உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரா? உங்களுக்குள்ள அந்த சுத்திகரிப்பு நடந்திருக்கிறதா? அப்படிப்பட்ட அனுபவம் உடைய உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இயேசு உங்களுக்குள்ள வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஆமென். பாருங்கள், முதல் அறிகுறியே உங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கணும்? சுத்திகரிப்பு நடந்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு உங்களுக்குள்ள வந்திருக்கிறார்னா முதல் அறிகுறியே என்னது சொல்லுங்க? சுத்திகரிப்பு. பக்கத்துல 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு உங்களுக்குள்ள வந்திருக்கிறார்னா முதல் அடையாளமே என்னது? சுத்திகரிப்பு. அல்லேலூயா. இப்ப சுத்திகரிப்பு இல்லைன்னு நினைச்சிடுங்க, இயேசு உங்களுக்குள்ள என்ன வரலன்னு அர்த்தம். நீங்க பழைய மனுஷியாகவே பழைய மனுஷனாகவே இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள இன்னும் யாரு வரல? இயேசு வரல. தங்கச்சிங்கெல்லாம் கவனிக்கிறீங்களா? பார்வையில மாற்றம் வரலையா? தம்பிங்க பேச்சில மாற்றம் வரலையா? இயேசு உள்ள வரலன்னு அர்த்தம். இயேசு உள்ள வந்தா உன் பார்வையில மாற்றம். இயேசு உனக்குள்ள வந்தா உன் பேச்சில மாற்றம். இயேசு உள்ள வந்தா உன் நினைவிலே பெரிய மாற்றம் உண்டாகும். பிள்ளைங்க எல்லாம் ஒரு கவலையிலேயே சொல்லுங்கம்மா, இயேசு வந்துட்டாரா தங்கச்சி? வந்துட்டே இருக்கிறாரு. எங்க வந்துட்டே இருக்கிறாரு? எருசலேம் பக்கம் வந்துட்டார். அல்லேலூயா. இயேசுட்ட கேட்ட சொல்வார், இதோ அமேனும் வாசல் அண்டையில இதே கதவுல நின்று என்ன செய்யிட்டு இருக்கிறேன்? கதவை தட்டிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. சில சகோதரிகள்லாம் வீட்டுக்காரர் பிந்தி வந்தா கொஞ்ச நேரம் கூட தட்டட்டு. அல்லேலூயா. சோத்திரம். சில தம்பிங்க பிந்தி வந்தாலும் கொஞ்ச நேரம் நிக்கட்டு. சில வீட்டில் கதவே திறக்க மாட்டான். எங்கே வந்தா எங்கே போனா இத்தனை மணிக்கு புறம் வந்தால் கதவு என்ன செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் ஒரு நாளும் கடினமாக எல்லாம் இருக்கக்கூடாது. அதுவும் ரொம்ப குறிப்பாக வீட்டில் ஃபுட்டெல்லாம் இருக்குன்னா உனக்கு சாப்பாடு தரமாட்டேங்கிறத வார்த்தையை பயன்படுத்தாதுங்க. உணவு தேவனுடைய ஆசீர்வாதம். அதை நம்ம தடுக்கக்கூடாது. கரங்களை வீட்டு எல்லையே சொல்லுங்களேன். அதே போல் சாப்பிடாம படுக்கக்கூடாது கோபத்தில். அப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் கஷ்டப்பட, ஐயோ அன்னைக்கு வீட்டில் அம்மா சாப்பிட சொன்னாங்க, நான் பிடிவாதம் பிடிச்சிட்டு என்ன செய்தேன்? சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய நிலையில் வந்துடும். உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உணவை சும்மா தட்டி கீழே தள்ளிடக்கூடாது. சில வீட்டிலலாம் சண்டையில் எதுதான் பறக்கும்? எது அந்த பூ சொரிந்தது போல உணவு தான் முதல் பலிகடை ஆகும். அது தலையோடி தட்டுறது. இடையில ஒரு அந்த குழம்பு ஏதோ தூக்கி ஊற்றிட்டாங்களா, சோத்திரம் தெரியாமல் படுறது ஒரு விதம், தூக்கி ஊத்துறது என்ன ஒரு விதம். எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போ நம்முடைய விஷயம் கவனிங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் அவனுக்குள்ள முதல் ப்ராசஸை சுத்திகரிப்பு. ஆமீன். நீங்கள் வேறு மனுஷனாய் மாறுவீங்க. நீங்கள் வேறு மனுஷியாய் மாறுவீங்க. ஆமீன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையன எல்லாம் என்ன செய்தது? பழசெல்லாம் டெலீட் ஆயிரும். நீங்கள் புது மனுஷனாய் மாறுவீங்க, புதிய மனுஷியாய் மாறுவீங்க. தேவாலயத்தில் சென்று இயேசு ஆமீன் பாருங்கள் சுத்திகரித்தார். 2வது தேவாலயத்தில் போய் ஆண்டவர் என்ன செய்தார்னா சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. ஆமீன். அங்கு வந்த திரளான வியாதிஸ்தர்களை இயேசு என்ன செய்தார்? சொஸ்தமாக்கினார். இயேசு ஒரு நபருக்குள்ளே வந்தால் அவன் ஆரோக்கியமாவான். அசுத்த ஆவிக்கு ஏதாவது போராட்டம் இருந்தா அது மாறும். ஏதாவது வியாதிகள் இருந்தா இயேசு குணமாக்குவார். ஆமென். இந்த கால்விலை யாராவது சரீரத்தில் வியாதியோடு இருந்து இந்த வார்த்தையை கேட்கிறீங்களா? இயேசுவே உங்க தழும்புகள் வாய்ந்த கரம் என்னுடைய பலகீன பகுதியை தொடட்டும், என்னை சுகமாக்கும். வலது கரத்தை உயர்த்தி ஒருக்க கேளுங்க. இயேசுவே என்னை குணமாக்கி அனுப்பும். இயேசுவே என் வியாதி நீங்க என்னை குணமாக்கி அனுப்பும்.
பிரைஸ் காட். அப்ப இயேசு வியாதியிலிருந்து விடுவிக்கிறவன். அல்லேலூயா. நீங்க எப்பவுமே பாருங்க, சில நேரம் ஏதாவது பலகீனம் வந்தா நீங்கள் மருத்துவரை அணுகலாம். ஆனால் மருந்து மாத்திரை தான் உங்களை விடுவிக்கிறது என்று நீங்க ஒரு நாள் நினைக்க கூடாது. இயேசு நல்ல வைத்தியர். ஆமென். நம்ம இந்தியாவில் இருக்கிற ட்ரீட்மெண்ட், அதுவும் நம்ம டிஸ்ட்ரிக்டில் சிலவங்க டிஸ்ட்ரிக்டுக்கு மேலே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு மேலே சிலவங்க நம்பிக்கை இல்லாமல் ஃபுல்லாக எங்கே தான் போகிறாங்க? நீங்களே சொல்லுங்கள், எங்கே போகிறாங்க? கேரளாவுக்கு போகிறாங்களா? சோத்திரம். அங்கே உள்ளவங்க எங்கே போகிறாங்களோ தெரியல. அல்லேலூயா. நான் சொல்கிற விஷயம் எப்பொழுதுமே இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சையாக இருக்கும். அவங்க எங்கே போகிறாங்கன்னு நீ அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். நான் சொல்கிற விஷயம் காரணம், இயேசு தான் வைத்தியர். நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கணும். மருத்துவருடைய தவறான சில காரியத்தினால நிறைய பேர் மரித்திருக்கிறாங்க, நிறைய பேர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க. ஒருக்க கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, வேற யாருக்கு ரிப்போர்ட்டோ இவங்களுக்கு கொடுத்து விட்டு இவங்களுக்கு மருந்து என்ன செய்தாச்சு, கொடுத்து விட்டாச்சு. ஏதோ அவங்க வீட்டில் வந்து ஒரு தங்கச்சி நர்சிங் நினைக்கிறேன், அதனால கண்டுபிடிச்சாங்க. அல்லேலூயா. சோத்திரம். பாருங்கள், அப்போ ஏதோ மிஸ்டேக்கில் அப்போ கர்த்தர் தான் நம்மளை காப்பாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை வீத்து அல்லையே சொல்லுங்களேன். தேவன் தான் நல்ல வைத்தியர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே இயேசு வந்தால் அவனுக்குள்ளே சுத்திகரிப்பு உண்டாகிறது, அவன் சொஸ்தகமாக்கப்படுகிறான், அடுத்தது அவன் துதிக்கிறவனாக மாறுகிறான். இந்த பிரைஸ் பண்ணிட்டு போனாங்கெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்க தேவாலயத்தில் அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? துதிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு மனுஷனுக்குள்ளே இயேசு வந்தா அவன் அறியாமலே நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க 2 பேருக்கு கையை பிடிச்சு கேளுங்க, உங்க நாவில் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கா? கேளுங்க, இருக்கா? அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரை துதிக்கிற துதி உங்க வாயில எப்பொழுதும் இருக்கணும். அதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய அடையாளம். அதிகமா நன்றி பாடல்களை பாடணும், நல்ல ஸ்தோத்திர பாடல்களை பாடணும். வீட்டில் வந்து நீங்கள் கிச்சனில் இருந்தாலும் ஏதாவது என்னது கேட்கணும்? பாட்டு சத்தம் கேட்கணும். வாயை திறந்து பாடுங்க. மன கவலைகள் உங்களை விட்டு மாறும். பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுங்களேன். மன கவலையிலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆவீங்க. இல்லாட்டி இந்த உலக பிரச்சனையெல்லாம் உங்களை அப்படியே அமிழ்த்துட்டே இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேயும் அப்படி தான். நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கும் பாரம் உண்டு, பிரச்சனை உண்டு. நல்ல வாயை திறந்து பாடணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரைஸ் காட். விடுமுறை வந்துட்டுனால உங்களுக்கு வெக்கேஷனல் விட்டாச்சுன்னா இந்த விடுமுறையில் ஒவ்வொரு நாள்லையும் எதையாவது ஒன்று நீங்கள் செய்யணும். நிறைய நியூ சாங் கற்றுக்கொள்ளுங்க, வசனத்தை படிங்க, வசனம் ஃபுல்லாக பைபிளை வாசித்து முடிங்க. எனிஒன் உங்கள் ஸ்டடி சம்மந்தமாக ஏதாவது படிக்கலாம், ஏதாவது செய்யணும். சும்மா சாப்பிட்டுட்டு உறங்கிட்டு இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. கவனிங்கள், விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்போ இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் அவன் வந்து நல்ல பிரைஸ் பண்ணுகிறவனாக மாறும். குழந்தைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கிறாங்க. அதில் நம்ம வாசிக்கும் பொழுது 40 இந்த குழந்தைகள் பேசாமல் இருந்தால், இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளையும் கூப்பிடும். இப்போ பக்கத்தில் இருக்க 2 பேருக்கு சொல்லுங்க அப்போ, நீங்க பேசாம இருந்தா வேற ஆட்கள் பேசுவாங்க. இப்போ நீங்க பேசுறதுன்னது என்னதுன்னு நினைச்சிடக்கூடாது. தெரியுமா, நம்ம ஊர்ல ஸ்லாங்கில் எப்படி சொல்லுவோம்? கேட்டீங்களா? என்கிட்ட வீட்டுக்காரர் 2 நாளா சரியா என்ன செய்யல, பேசல. அந்த பேச்சு இல்லை. நீங்க இயேசுவை புகழ்ந்து பேசாவிட்டால், அல்லேலூயா, நீங்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருந்தால் இந்த கல்லுகள் என்ன செய்யும்? கூப்பிடும். அப்படின்னா என்ன தெரியுமா? நமக்குள்ள ஜீவன் இருக்கிறது, நமக்குள்ள ஜீவன் இருக்கு. அப்போ இன்னைக்கு ரட்சிக்கப்படாத இன்னொரு நபரை ஆண்டவர் ரட்சித்து அவர்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார்? ஆமென். புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். மொர்தெகாய் எஸ்தருக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி அனுப்புகிறார். இந்த காலத்திலே நீ மௌனமாக இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு வழியில வரும். உங்க மூலம் உங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ரட்சிப்பு போகணுமா, வேற வழியில வரணுமா? ஆமென். அல்லேலூயா. எனக்கு வந்து சில வேளை பாருங்க, நமக்கு அருகில உள்ளவங்க அல்லவட்ட அந்த ஏதாவது தெரிந்தவங்க நம்ம மூலம் அவங்க ரட்சிக்கப்படாட்டு ரொம்ப மனசு கஷ்டம். ஐயோ
அல்லேலூயா. அதனால நான் சொல்ற விஷயம், உங்க வீட்டில் உள்ளவங்க, உங்க அக்கா தங்கச்சி அளவிட்ட சொந்தங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் அன்பை சொல்லிட்டு நீங்க அப்படி ஒரு ஆமென் அன்பின் கயிற்றை இயேசு கட்டி இழுத்துட்டு இருப்பார், நீங்களும் ஒரு பக்கம் பிடிச்சு வச்சுட்டு இருக்கணும். ஆமென். அவங்கள அடிக்கடி விசாரி, நல்லா இருக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுவோம். இந்த தொடர் ஜெபத்தை நிறைய பேருக்கு சொன்னீங்களா, இப்படி சர்ச்சில் சண்டே ஆராதனை போகிறேன், சிலர் அழைத்துட்டு வந்திருக்கிறீங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த அப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியம் நீங்கள் கர்த்தருக்காக செய்கிறீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். என்னுடைய ஒரு மூத்த மாமா, தாய் மாமா, அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டும் இருந்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் ரொம்ப பற்றுதலுடைய ஆள். அப்போ சும்மா என்கிட்ட வேறு எதையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். சொல்லுவார், டே உங்கள் ஊரில் எல்லாத்துட்டையும் அந்த இதுக்கு தாங்க ஓட்டு போடணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி விடுவார். நான் சொல்கிற விஷயம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஐயா எனக்கோ ஒரு மனுஷன் அவர் சொன்னது மறக்க மாட்டேங்க. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட இயேசுவை பற்றி சொல்கிறது அவங்களுக்கு என்ன செய்யாது, மறக்காது. கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். நீ சொல்லாமல் இருந்தால் வேற ஒரு நபரை ரட்சித்து அவங்க காதில் சொல்ல வைப்பார். அப்போ அவங்களுக்கு என்னது கிடைக்கும், பலன் கிடைக்கும். அவங்க கிரீடத்தில் ஒரு முத்து என்ன செய்யும், அதிகரிக்கும். பிரைஸ் தி லார்ட். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரத்தை போல் என்ன செய்வார்கள், பிரகாசிப்பார்கள். நம்ம எல்லாரும் பரலோகத்து போச்சுல நமக்கு என்னது கொடுக்கப்படும் சொல்லுங்க, கிரீடம் கொடுக்கப்படும். ஆமென். நம்ம தலையில மகுடம் சூட்டப்படும். இன்னைக்கு சில வீட்டில் கிரீடத்துக்கே பிரச்சனை. ஏன் ரீத்தை எடுத்து அவ என்ன செய்யிட்டா, வச்சிட்டா, அதுக்குன்னே ஸ்ட்ரைக் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன் ஷாலை எடுத்துட்டா, ஏன் பைபிளை எடுத்துட்டா, ஏன் செருப்பை எடுத்துட்டா. அப்புறம் 2 அடி வாங்கினோன்னு சிலவங்க கரெக்ட் ஆயிடுவாங்க. பாருங்க, ஒரு அடி எவ்வளோ வேலை செய்யுது. அடி வாங்காமல் பிள்ளைங்கள்லாம் ஃபயர் ஆயிடணும் காலையில். சரியா பிள்ளைங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரியா, இனி அடி வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. சோத்திரம், ஆண்டவர் நல்லவர். அப்போ விஷயத்துக்கு வந்துடும், கவனிங்க. பரலோகத்தில் நம்ம எல்லாருக்கும் தலையில என்னது சூட்டப்படும், கிரீடம் சூட்டப்படும். சொல்லுங்க, யாருக்கெல்லாம் கிரீடம் வேணும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறையெல்லாம் கையெல்லாம் உயர்த்தலை. நமக்கு தருவாங்களா தரமாட்டாங்களா? நம்மளே அப்பப்போ வந்தும் போய் என்ன செய்கிறோம். நோவாவுக்கு பேழையிலேருந்து ஒரு காகத்தை அனுப்பிவிட்டானாம். அது எப்படி இருந்தால் போக்கும் வரத்துமா இருந்தது. நமக்கு எங்க கிரீடம் கிடைக்கும்? நீங்களும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தால், ஆமென், பரிசுத்தமாய் வாழ்ந்தால், ரட்சிப்பை காத்து கொண்டால் உங்களுக்கும் என்னது கிடைக்கும், கிரீடம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய அந்த மகிமையான அனுபவத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஒவ்வொரு ஆராதனையிலும் நம்மளை ஆண்டவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என்ன செய்கிறார், முடிசூட்டுகிறார். அந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்களேன். உங்களுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கு, அதனால தலைக்கு மேலே கை வச்சு சொல்றேன். இந்த காலை ஆராதனையில் என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவன் முடிசூட்டி அனுப்புகிறார். ஆமென். விசுவாசித்து அறிக்கை பண்ண உங்க மேலேயும் அந்த கிரீடம் அமருகிறது. என்ன கிரீடம், என்ன கிரீடம்? அது நீதியின் கிரீடம், வாடா கிரீடம், அடுத்தது நிறைய கிரீடம். இப்போ நான் சொன்ன கிரீடம் என்ன கிரீடம்? கிருபையும் இரக்கத்தினாலும் என்ன செய்கிறார், முடிசூட்டுகிறார். இந்த ஆராதனையில ஒவ்வொரு ஜெப வேளையிலும் நம்மை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிற நல்ல தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்ப அங்கே ஆண்டவர் சொல்ற, நீ இந்த பிள்ளைங்க பேசாம இருந்தா, நீங்க யாராவது செயல்படாத பிள்ளைங்களா இருப்பீங்கன்னா செயல்படுகிற நபர்களை கர்த்தர் கொண்டு வருவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உங்களுக்கு சந்தோஷமா? அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, செயல்படணும். ஆமென். பக்கத்தில் இருக்கிற 2 பேர்ட்ட கையை பிடிச்சாலுங்க, என்ன செய்கிறீங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு அவங்கள பார்க்கறதுக்கு என்ன செய்துட்டு இருக்கிற போல தோணுது, அவங்க கண்ணை பார்க்கச்சல. அல்லேலூயா. அதனால தான் கையை கொடுக்க சொன்னது. அல்லேலூயா, சோத்திரம். அப்போ நீங்க பேசாமல் இருந்தா, ஆமென், சோத்திரம், அந்த கல்லுகள் என்ன செய்யும், கூப்பிடும். சோத்திரம், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பிரதேசத்தில் நமக்கு இன்னும் திரள் ஜனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. சில விசுவாசிகள்லாம் எனக்கு வந்து நமக்கு எப்பவுமே வேலை தரணும், பாஸ்டர் இந்த ஒரு வீட்டுக்கு போகணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு என்னை ஒரு வாரத்துக்கு குறைந்தது ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பத்திற்காய் அழைத்து செல்கிற பிள்ளைங்க இங்கே இருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இன்னும் உங்களை பயன்படுத்துவார். அதுதான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். இதே பகுதியை வாசிக்கிறோம். ஆமீன். சில கிரேக்கர்கள் வந்து எங்களுக்கு யாரை காண வேண்டும்? இயேசுவை பார்க்க வேண்டும். எங்கே? உடனே ஆமீன் யாரிடத்துல அழைத்து வருகிறான்? யாரிடத்துல? பிலிப்பிட்ட. ஆமீன் பாருங்கள், வந்து சொல்றாரு, இவர்களுக்கு யாரை பார்க்க வேண்டுமாம்? இயேசுவை பார்க்க வேண்டும். நீங்க இதே போல அநேகரை சிலுவை அண்டைக்கு இழுத்து கொண்டு வர வேண்டும். கர்த்தர் கிருபை தருவாராக. 2 வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் இந்த எருசலேம் பிரயாணத்திலே எருசலேமுக்காக அழுதார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:41. சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து இயேசு அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். இந்த காலை வேளை அன்பு தேவ பிள்ளையே, தேசத்திற்காக இயேசு அழுகிறார். ஐயோ, இந்த அழகான தேசம் அழிய போகிறதே. அழிந்து ஒரு உருக்கமான அழைப்பை கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, யூடியூப்ல, வீடுகளில், டிவிகளில் இருந்தும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களை இயேசு வந்து அழைக்கிறார். என்ன அழைக்கிறார் தெரியுமா? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன்னுடைய சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாலும் உனக்கு நலமா இருக்கும். இப்பொழுது அது உன் கண்ணுக்கு மறைவா இருக்கு. நிறைய பேருக்கு ரட்சிப்பின் வழி அவங்க கண்ணுக்கு மறைவா இருக்கு. சில வேளையில ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம வீட்டில் தேடுவோம், ஆனால் அது அங்கதான் இருக்கும். ஆனால் பாருங்கள், இயேசு ரட்சிப்பை ரொம்ப சமீபமாய் நமக்கு வைத்து தந்திருக்கிறார். இயேசுதான் சமாதான பிரபு, இயேசுதான் சமாதான காரணர். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி சொன்னார். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து என்ன செய்யான்? எடுத்து போடான். அந்த சமாதான காரணராகிய இயேசுவை இன்னைக்கு அநேகர் உணர முடியாதபடிக்கு, புரிய முடியாதபடிக்கு, அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அநேகருடிக்கு அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு சமாதான காரணராகி இயேசுவை அறிய ஆண்டவர் தந்த நல்ல பாக்கியத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, சமாதான காரணரே, சமாதான பிரபுவே, உம்மை அறியும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த நல் பாக்கியத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே சமாதானம் இல்லாமல் பலவித வேதனையில இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களை இயேசு அழைக்கிறார். ஆமென். அன்றைக்கு எருசலேமுக்கு ஒரு அழைப்பு. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல எத்தனையோ முறை உன்னை சேர்த்து கொள்வதற்கு நான் எப்படி இருந்தேன்? ஆவலாய் இருந்தேன். நிறைய தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். இன்னைக்கு நம் நடுவில் நிறைய தேவனுடைய மனுஷர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அநேக பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம். சிலவங்க எல்லாம் ஒரு வாரமே குறைந்தது ஒரு 10 பிரசங்கங்களை கேட்கிறவங்க இருக்கிறாங்க. குறைந்தது ஒரு 3 பிரசங்கமாய் கேட்கிறவங்க இருக்கிறாங்க. எப்படியும் வாரத்தில் ஒரு பிரசங்கமாய் கேட்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனாலும் நிறைய பேருக்கு இன்னும் சத்தியம் வந்து அவருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிவாயானால் உனக்கு நலமா இருக்கும். இயேசு அழுகிறார். ஏன் எருசலேமை பார்த்து அழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? எருசலேமில் போனவுடன் சீஷர்கள் சொல்றாங்க, இந்த ஆலயம் எவ்வளவு அழகா இருக்கிறது, எவ்வளவு அழகா, அந்த கல்லெல்லாம் அழகாக, இந்த ஒர்க்கெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு. இயேசு சொல்லுகிறார், இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இது என்ன செய்யப்படும்? இடிக்கப்படும். AD 70 எருசலேம் இடிக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது. இன்றைக்கும் பாருங்கள், அந்த மகிமையான ஆலயம் அங்கு இல்லை. ஒரு சுவர் மட்டும்தான் இருக்கிறது. யூதர்கள் அநேகர் பட்டயத்துக்கு இரையானார்கள். ஆண்டவர் சொன்னது அங்கே நிறைவேறினது. அழகான அந்த எருசலேம் உருகுலைந்தது. இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளை நாம் காண்கிற இந்த அழகான தேசம் ஒரு நாள் அழிய போகிறது. ஒரு பயங்கரமான ஒரு பாருங்கள், பயங்கரமான ஒரு அழிவு காத்திருக்கிறது. அந்த அழிவிலே அகப்பட்டு விடக்கூடாது. நம்ம எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இன்றைக்கு சபையை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அதுக்காக தான் ஊழியம், அதுக்காக தான் பிரசங்கம். ஆமென், ஹல்லேலூயா.
சிலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், சிலர் மனம் திரும்பணும், சிலர் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆண்டவர் அதற்காக தான் இந்த பூமியில சபையை வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துவதற்கும், ஆமென், பாருங்கள், பக்தி விருத்தி அடைவதற்கும், இன்னும் சுவிசேஷ வேலைகள், இயேசுவை அறியாத கிராமங்கள் இயேசுவை அறியணும். இனி பிறக்க போகிற சந்ததி, அடுத்த தலைமுறை இயேசுவின் அன்பினாலே நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த நாட்களை உங்களையும் என்னையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை மூடி வைத்துக் கொண்டு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் இன்றைக்கும் உங்களை அழைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிவாயானால் உனக்கு நலமாயிருக்கும். பிரைஸ் காட். இனியும் நாள் செல்லாது. ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு எருசலேமில் இருந்த ஜனங்களுடைய கண்ணுக்கு மறைவாக இருந்தது போல ரட்சிப்பும் பரிசுத்த வாழ்வும் ஆவிக்குரிய அன்பும் இன்றைக்கும் அநேகருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு ஜெபிங்க, கர்த்தாவே என்னுடைய கண்ணை திறந்தருளும். என்னுடைய கண்ணை திறந்த கர்த்தர், க்ளோரி, ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளும், என் வீட்டாருடைய கண்களை திறந்தருளும். வாய்களை திறந்து ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படட்டும். எங்கள் சகோதரர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். எங்கள் சகோதரிகளுடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வழியை அறிய உதவி செய்யும். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிய கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. முக ஸ்தோத்திரம். இயேசுவை புகழ்ந்து ஒரு வார்த்தையை சொல்லுமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நல்ல கையை தூக்கி தட்டி